வசனத்தை முதல் வாசகத்தை சரியாக 19 கொண்டு எழுத்து கொண்டு அமைக்கிறார். அவர் நாடினால் எந்த சேஞ்சும் பண்ணாம சரியாக 19 கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா எல்லாம் வல்லவர் நம்முடைய ரட்சகர். இருந்த போதிலும் அவர் ஒரு குறிப்பு காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாரு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் காட்டுறாரு. அது 19 எழுத்துக்கள் கொண்டதா இருக்கு. முதல் வசனத்துல பிஸ்மிங்கிற வார்த்தை வருது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் அப்படின்னு வருது. அங்க பிஸ்மி எடுத்து பாருங்க, அதாவது முகமது நபி எழுத படிக்க தெரியாதவர் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில முகம்மது வெளிப்படுத்தப்பட்ட குர்ஆனை வாயில தான் சொல்லி இருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இருக்கணும். அவங்க இவருக்கு எழுத படிக்க தெரியாததுனால அவங்க இலக்கணப்படி எழுதி இருக்கணும். தவறாக எழுதுவதற்கு அவங்களுக்கு யார் உரிமை கொடுக்க முடியும்? அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சரியான முறையில் எழுதுனா பே அலிப் சீன் மீம் எழுதி 20 எழுத்துக்கள் வந்திருக்கணும். ஆனா அலிப் அங்க கட் பண்ணி அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்தை கொண்டு வந்து சீலாக்கி நிறுத்துறாரு. அல்லாஹ்வின் சீலா இருக்கிறது. அதே அதுக்கு கீழே பே அலிப் சீன் மீம் போட்டு எழுதுறாரு. அங்க பிஸ்மி இந்த பிஸ்மியை போட்டிருந்தா எங்களுக்கு இந்த சொல்றமே இந்த எண்ணிக்கை அது வந்திருக்காது. அல்லாஹ் அந்த எண்ணிக்கை கட்டமைக்கிறாரு. அந்த பிஸ்மியை அப்படி கொடுத்த அல்லாஹ் இந்த பிஸ்மியை இப்படி கொடுத்து இதையும் வச்சு இதையும் கட்டமைப்புல காட்டுறாரு. இது 19 அமைக்கப்பட்டிருக்குது. மொத்தமாக அந்த சூரா முதல், அதாவது அந்த விஷயத்தை கண்டுக்கல, முதல் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயத்தின் மொத்த வசனங்கள் 19 வசனங்கள் கொண்ட சூரா அது இல்லையா? பாருங்க, அந்த 19 வசனங்கள் கொண்ட அந்த அத்தியாயத்தில் முதல்ல இறங்குறது 5 வசனங்கள். எண்ணி பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில்கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். சரியா 19 கொண்டு நிறுத்துறாரு. 76 எழுத்துக்கள்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதெல்லாம் ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, அதாவது இருவிதமாக எழுதப்படுது. இருவிதமா பிஸ்மியை எழுத சொன்னது யார்? அந்த ஆதியில், அதாவது என்னமோ நாங்க நீக்கிட்டோம் சேர்த்துட்டோம் சொல்றாரு. நீக்கிறதுக்கோ சேர்க்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதை செய்யறதுக்கு நாங்க தயாராகவும் இல்லை. அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் சத்தியம் வெளிப்படும் பொழுது அந்த சத்தியத்தை நாம விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டியது குர்ஆனின் கட்டளை. அந்த அடிப்படையில சரியாக 76 எழுத்துக்கள் கொண்டு அமைத்து, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்துக்கள் கொண்டு அமைத்து, அந்த அத்தியாயத்தையும் 19 வசனங்கள் கொண்டு அமைத்து, அதுல 285 304 என்றார். 285 19 வகுப்படும், 304 19 வகுப்படும். பிஸ்மியை சேர்த்தா 304, பிஸ்மியை சேர்க்கலன்னா 285. இவ்வாறாக அந்த அற்புதமான மனித சக்திக்கு இப்படி ஒரு விஷயம் செய்ய முடியுமாங்கிற கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நிலவுக்கு போகலாமா யோசிச்சான் மனுஷன், செஞ்சான். இன்னும் வேற வேற கிரகங்களுக்கு போவோம், வானத்துல பறப்போம், இருந்த இடத்திலே உலகத்தின் மறுமூலைக்கு பேசுவோம், இப்படி எல்லாம் கற்பனை பண்ணா அவற்றையெல்லாம் அடைஞ்சான், செய்ய முடிஞ்சு. ஆனா மனிதன் எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதுறான். ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு அற்புதமான கட்டமைப்பு, எண்ணும் எழுத்தும் பின்னி பிணைந்து அவை ஒரு அற்புதமான கருத்தையும் கொடுத்து அந்த கட்டமைப்புக்குள்ள அமைக்கிறதுங்கிறது மனித சக்திக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாங்க செய்யல, ரஷாத் கலீஃபாவும் செய்யல. அது குர்ஆன்ல இருக்குது, அது அல்லாஹ் வெளிப்படுத்துறாரு. 2 விதமாக. ஆக இன்னொரு விஷயம் கவனத்துக்கு, இந்த ரஷாத் கலீஃபா என்ன சொன்னார்னா, குர்ஆன் மட்டும் மார்க்கம் என்று மக்கள் கவனத்தை குர்ஆன் மேல திருப்பினார். இன்றைக்கு குர்ஆன் 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 எல்லாரும் பேச வேண்டிய நிலை. எல்லாரும் அவங்க வாதங்க மதவாதிகளே குர்ஆன் பேச வேண்டிய நிலை. ஏன்னா குர்ஆனுடைய மகத்துவம் அவ்வளவு வெளிப்படுது. அவர் மெய்ப்பித்த அந்த விஷயம் மக்கள் கவனம் குர்ஆன் பக்கம் திரும்பிடுச்சுங்கிறது தெல்ல தெளிவா இருக்குது. இன்றைக்கு குர்ஆனை அணு அணுவா ஆயிராங்க, ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு எப்படி இறக்கப்பட்டதோ அதே விதமாக பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறது. பொய் சகோதரர்களே அல்ல. இன்றைக்கு ஹப்ஸ் வருஷன்கள 2 விதமா. இந்த ஒரு இன்சான்கிறது ஒரு வார்த்தை, இந்த இன்சான்கிறதுல இங்க அலிப் நூன் சீன் நூன் இருக்கு ஹப்ஸ் வெர்ஷன்ல. அதே வர்ஸ் வெர்ஷன்ல அலிப் நூன் சீன் அலிப் நூன் ஆகிய 5 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 5 எழுத்துக்கள் கொண்ட தவறாக எழுதப்பட்ட அந்த பிரதியை எடுத்துட்டு வந்துட்டா 298 சொன்னார். உண்மையிலேயே அவர் தவறாக எழுதினா அது உண்மையில தவறாக எழுதப்பட்டு இருக்கிறதுங்கிறத 2 விதமாக ஒன்று இருக்குது. அவை 2இல் எது சரி எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? பாதுகாக்கப்பட்டது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரு வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இதனை நாமே இறக்கினோம்,
நாமே பாதுகாப்போம் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி எழுத்து வடிவில் இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. எழுத்து வடிவில் பாதுகாப்பே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் போய் கொண்டிருக்குது. இன்னும் உலகத்தில் நாம ஒரு பொதுவாக எண்ணிக்கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லா குரான் பிரதிகளும் ஒன்று போலவே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்கிறது. அது பொய்ங்கிறது நம்ம ஆதாரங்களோட வெவ்வேறு விதமாக தவறுகளுடன் எழுதப்படுறது. ஆதியிலிருந்தே எழுத்து தவறுகளும் மனிதர்கள் செய்த தவறுகளும் அதுல பூந்திருக்கிறதையும் அதை அல்லாஹ்வின் அத்தாட்சி சரியான முறையில வெளிப்படுத்தி காட்டுறதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். குரான் என்ற வார்த்தை குரானிலே மிகச்சரியாக 57 முறை இடம்பெறுது. அதை நாங்க பாக்கியில இருந்து எடுத்துக்காட்ட தயாரா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? குரானஹு, குரானன், குரானின், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. காஃப் ரே அலிப் நூன், இதுதான் வார்த்தை குரான்ங்கிறதுக்கு. காஃப் ரே அலிப் நூன், இந்த வார்த்தை குரான்ல எத்தனை தடவை இருக்குன்னு நீங்க அந்த பாக்கியிலேயே எடுத்து பாருங்க. குரான் 19 என்ற கட்டமைப்பில் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. எண்ணும் எழுத்தும் பின்னி பிணைந்திருக்கின்றன. அதுல ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு இந்த கொண்ட வச்ச காஃபு, கொண்ட வச்சு மேல 2 புள்ளி வச்சது என்னமோ சொன்னாங்கல்ல, அது எல்லாம் அப்படி கட்டி வச்சிருக்கான். இப்ப நம்ம ஒவ்வொரு மூட்டையா அவுத்து விட போறோம், எப்படி செவறது பாருங்க. இப்ப நீங்க வாங்க அவங்க இவங்களுக்கு கணக்கிலோட விளங்குது. அது முதல்ல சொன்னாங்கல்ல, உனக்கு என்ன வேகமா எந்த சொல்றாங்க? பிஸ்மி ரப்பிக்கல் அப்படின்னு என்ன, அதாவது சூரத் நம்லு, அது பிஸ்மில்லாவுல இருந்து சூரத் நம்லு இருக்குல்ல, அந்த பிஸ்மி சேர்த்துக்கணுமா. அதுல இருந்து அந்த சூறாவில் இடையில இன்னஹும் மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும் அந்த சூறாவில் இடையில. அது வரைக்கும் மொத்தம் 342 வார்த்தைகள். மொத்தம் எத்தனை வார்த்தை? 342 வார்த்தைகள். இது 19 வகைப்படும் அப்படிம்பாங்க இல்லையா? இது 342 வார்த்தைகள் இருக்கா? கிடையாது. அதாவது வார்த்தை என்ன தெரியல, வார்த்தையை இது உதாரணம் விளக்கிற பாருங்க. ஒரு தமிழ் விளங்குறதுக்கா ஒரு தமிழ் எழுதுறேன். நீண்ட வார்த்தை இல்லையா? நீண்ட வாக்கியம். இதுல எத்தனை வார்த்தை இருக்கு? என்ன செஞ்சுவாங்க தெரியுமா? அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. காத்து கொண்டிருக்கவில்லையானால் ஒரு வார்த்தை எழுதிடுவாங்க. அது 19 வகுப்புல. காத்து கொண்டிருக்க ஒரு வார்த்தை, வில்லையானால் ஒரு வார்த்தை, அதுவும் 19 வகுப்புல. காத்து கொண்டு ஒரு வார்த்தை, திருக்கு ஒரு வார்த்தை, லை இப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன நம்ம இதை எத்தனை வார்த்தை எப்படி எண்ணணும்? காத்து பிளஸ் கொண்டு பிளஸ் இருக்க பிளஸ் இல்லை பிளஸ் ஆனால். ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் வரும். காத்து 1, கொண்டு 2, இருக்க 3, இல்லை 4, ஆனால் 5. 5 வார்த்தை இந்த வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்படிதான் எண்ணுவான். அப்படி இல்லாம இது 2, 3 பிரிச்சாலும் ஒன்னும் தெரியவே அர்த்தம். எதுவும் தெரியல. அவர் என்ன எக்கர விஷயம் வாங்கினார். எக்கர விஷயம் வாங்கிட்டு என்ன ரப்புக்க ஒரு வார்த்தைனார். அதுல நீங்க வணங்கிக்கலாம். ரப்புக்கனா உனது இறைவன். ரப்புக்கனா என்ன அர்த்தம்? உனது. இது 1வது படிக்கும்ல, எல்கேஜி 1வது கூப்பிட்டு எத்தனை வார்த்தை? உனது பிளஸ் இறைவன் பிளஸ் 2 வார்த்தை. இந்த வாக்கியம் என்ன உனதுன்னா என்னங்க? ரப்புக்க. ரப்புக்கனா உனது இறைவன். விளங்க சொல்றது உங்களுக்கு. இத மாதிரி நிறைய போர்ஜரி, ஏமாத்து அல்லது முட்டாள்தான் ஏதோ ஒண்ணு இருக்கும். அது இன்னொன்னு வரப்புக்கு ஒரு இடத்துல வரும். மீண்டும் மேலும் உன்னுடைய இறைவன் ஒரு இடத்துல வரும். அது வரப்புக்கு ஒரே அர்த்தம். நிறைய வேடிக்கை இருக்கவங்க எண்ணி காட்டினா குட்டு எடுத்து அவுத்து விடுவார். இன்னும் மெதுவா அவுத்து விட ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இதாஜா ரசூலுல்லாஹி கடைசி வகிமாங்க. அவருடைய சரணடைந்தவருக்கெல்லாம் சரண வார்த்தா இருக்கிற யாரு? ரஷாத் கலீஃபா. சரணடைந்தோருக்கெல்லாம் சரணடைந்த அவர் சொல்வார் கடைசி வகி இதாஜா ரசூலுல்லாஹி. இது ஏற்கனவே போன உள்ளது. கடைசி வகைன்னு சொன்னா இது எப்ப இதாச்சு? கடைசி வகை அவருக்கு தானே தெரியும். கடைசி வகை என்ன? அதுக்கு பிறகு என்னாச்சு? இது எங்க வரணும்? நம்ம ஏற்கனவே இது கேட்க வேண்டி இருக்கு. முதல் தலைப்புல அது டைம் இல்லாம விட்டுட்டோம். முதல் தலைப்புல பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் இப்போ ஒரு கேள்வி இதுல என்னன்னா, இருக்குல்ல, இதுல 19 வார்த்தை காணும். இது எத்தனை வார்த்தை இருக்கு? நிச்சயமா இல்ல.
இது எப்படி நினைப்பாங்க? இது மாதிரி நினைப்பாங்க. நான் போட்டுக்கிறேன் 19 வார்த்தை கிடையாது. அதுக்கு எத்தனை விஸ்மி அது என்னோட இருந்தது. எத்தனை விஸ்மி அதே பத்தி நான் ஏற்கனவே காட்டினேன். இது மாதிரி நிறைய வார்த்தை நம்ம இருக்கும். வார்த்தை என்றால் என்ன, வாக்கியம் என்றால் என்னன்னு எனக்கு தெரியல. அது போல வருகிறது. வார்த்தை என்ன வாக்கியம் என்னன்னு தெரிஞ்சாவளங்க அது வகுப்படுமா 19 கணக்குன்னு பார்க்க. வார்த்தை எவ்வளவு வாக்கியம் எவ்வளவுங்கிறது என்ன செய்யல உங்களுக்கு தெரியல. திடீர்னு நாங்க இந்த குரான் அந்த குரான் நாம கேட்க வேண்டியது அவங்க கேட்டுருந்தாங்க. நாம கேட்க வேண்டியதுன்னா நாம கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய சமாச்சாரங்க 19 என்னென்ன ஃப்ராட் வந்தாங்க ஏற்கனவே கேட்டாரு. அவர் இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதிலே இல்ல. 19 ஏன் 2 சேர்த்தீங்க, ஏன் 2 கூட்டினீங்க, ஏன் 2 கழிச்சீங்க, அது ஏன்லாம் கேட்க கூடாது. 19 வரல கழிப்போம், 19 வரலன்னா சேர்க்குவோம், 19 வராட்டா வகுப்போம், வந்தா ஒத்துக்குவோம், இல்லன்னா இல்ல. 19 தான் அவங்களுக்கு முக்கியம். 19 அமைதியா எல்லாத்தையும் தள்ளிடுவாங்க. 19 அல்லாஹ் கட்டி வச்சிருக்காராமா. அல்லாஹ் நினைச்சிருக்காரு 19 என்னத்தை கட்டி வச்சிருக்காரு, எப்படி கட்டி வச்சிருக்காரு அப்படிங்கறத காட்டு. இது ஒரு கேள்வி ஏற்கனவே கடைசி வகின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. எது இதாஜானா என்னதான் கடைசி வகியாமா. கடைசி வகின்னு சொல்லி குரான்ல எங்க இருக்கு நம்ம கேட்டிருக்கணும். முதல்ல இதுல கேட்க நிறைய எழுதி வச்சிருந்தோம், டைம் இல்லாதனால விட்டோம். அடுத்து இது வந்து அடுத்த தலைப்புல தேவைப்பட்டா கேட்கத்தான் செய்வோம். இது கடைசி வகை அவர் எழுதி வச்சிருக்காரு. குரான்ல கடைசி வகை கிடையாது. இவ்வளவு இஷ்டத்துக்கு அடிப்பாக அது 19 ஒத்து தான் போதும். அது குரான்ல அவர் ஒத்து வரலன்னு சொன்னா குரான்ல இல்லைன்றோம். குரான் நம்பரும் மனுஷன் போட்டதுங்க. குரான் நல்லா இறக்கி வச்சது. அதுல 2 வருஷம் இல்ல, குரான்ல இல்ல, குரான்ல இல்லன்னு 2 வருஷம் அல்லா வருஷம் இல்லன்னு சொன்னான். அவங்க யாருங்க? அவங்க யாரு? என்ன இதுக்கு மேல என்ன பேசணுங்க? குரான்ல இல்ல 2 வருஷம் இல்ல. தைரியம் எப்படி தைரியமா கொஞ்சம் கூட இது இல்லாம இது இவ்வளவு நோஸ் கட்டு வாங்கின பிறகு திருப்பி எப்படி இருக்கான்னு தெரியல. குரான்ல இல்லன்னு சொல்றாங்க 2 வருஷம். இந்த மாதிரி ஆளை என்ன செய்ய சொல்றது? ஆனாலும் இது மாதிரி அப்பாவி மக்கள் எத்தனை பேர் அங்க இருக்காங்க பாவம். அவங்க தெரியல பாவம். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியும். அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க புரிஞ்சாலும் சிரிச்சாலும் சிறந்த வாய்ப்பு அடிக்காம பாப்பாங்க. அதை பேசுறோம். இல்லன்னா இவங்கள்ட்ட பேசுற அர்த்தம் கிடையாது. இதனால் மக்கள் அந்த அப்பாவி உள்ளவங்க கெட்டு குடிச்சா போகக்கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அதாவது அந்த முட்டாள்தனை நல்லா விளங்குனீங்களா? ஒரு முட்டாள்தனை காட்டினாங்க கூட்டுறது, அது திருப்பி வேற மாதிரி போடுவோம். 1 லட்சம் ரொம்ப நினைக்கிய ஒரு ஆள் வந்து எனக்கு 600 ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்குறேன் கடன், அப்புறம் ஒரு 300 ரூபா வாங்குறேன், அப்புறம் ஒரு 100 ரூபா வாங்குறேன். எவ்வளவுங்க? 1000 ரூபான்னு சொல்றீங்க. 1000 ரூபா தானங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 1000 ரூபா உன்ட்ட வாங்கினேன், ஒண்ணு 1000 ரூபா என்னங்க உன்ட்ட வாங்கினேன், ஆனா உனக்கு 1 ரூபா தான் தரணும் அப்படிமா. 1000 ரூபா உன்ட்ட ஆனா எவ்வளவு தரணுமா? ஒரு எப்படி தரணும்? இப்படி கூட்டி பார்த்தா என்ன? சைபர் 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 1 ரூபா வரணும். இப்படி ஒருத்தன் சொன்னா இவன் நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி சொன்னா ஒண்ணு சாத்துவீங்க, இதெல்லாம் கொலை பிடிச்சிட்டு போய் சொல்லுவீங்க. ஏதோ இதாயிடுச்சு இருக்கு. இதை போய் இப்படி போய் சாத்தா என்னங்க செய்வீங்க? ஒரு சாதம் ஒரு 62,700 இப்படி 1, 10, 100, 1000, 6 லட்சம் வச்சுக்கோங்க. 6,27,30,000 இப்படி இருக்கு. கூட ஒரு உங்களை பணம் வாங்கியிருக்கான். இதை இவன் எப்படி கூட்டுறானா? 3 ஏழம் 10 2 12 6 18 ரூபா தான் தரணும். இந்த 8 1 9 தான் தரணும். இந்த 9 திருப்பி போட்டா 6 என்ன 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 இல்லை இது என்ன இப்படி ஒரு சொல்லி கடை பாத்தீங்களா? அப்படின்னா என்ன நிரம்பிக்க பாத்தீங்க? நிறைய நடிகை இன்னும் இருக்கு, பெருங்கூத்து இருக்கு, நிறைய அந்த கூத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சொல்றேன் இந்த 2 குரான் எந்த குரான் சரின்றாங்க சொல்லிட்டு வசன் பண்ணாங்க. வசனம் ரெண்டும் ஒரு ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். சும்மாதான் இது சவுதியில இருந்து பின் பண்ணது, இங்க இந்தியாவில பின் பண்ணது. ரெண்டும் ஒண்ணுதான். 2 குரான் தான் ஏத்துக்கிறோம். ரெண்டும் சரியான குரான் தான். வார்த்தைகளை ஓதும் போது ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். இதை ஒரு நாள் அல்ஹம்துலில்லாஹ்